பிரைஸ் லார்ட். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 6 and verse 2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்னன்னு சொன்னா, முழு மனதோடு கூட நம்ம கடவுளை நேசிக்கணும். அவர் நம்மை நேசித்தது போல நாம் மற்றவர்களை நேசிக்கிறோம். இதுதான் அவருடைய பிரமாணம். உண்மையாவே அப்ப நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோம்னு சொன்னா, மற்றவங்க பாரத்தோடு கூட இருக்கும்போது அதை நம்ம சுமந்து தீர்க்க வேண்டும். அதுதான் நம்ம நேசிக்கிறதுக்கான அடையாளம். ஏன்னா மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதில்ல. தனிமையிலே இனிமை காண முடியுமா நம்ம பாடுறது போல, நிச்சயமா மனுஷன் தனியா இருக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா நிறைய பேர் தனியா இருக்கும்போது தான் தேவையில்லாத அநேக காரியங்களை, தவறான காரியங்களை ஈடுபடுறாங்க. அதாவது ஒருத்தர் ரொம்ப பாரத்தோடு கூட இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒன்று அவங்க மிகுந்த கோவத்தால தவறான முடிவுகள் எடுக்கலாம், இல்லை அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறதால தவறான முடிவுகள் எடுக்கலாம். இது ரெண்டுமே ஆபத்தானது. அப்போ எப்படி நம்ம ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமப்பது? அப்போ அவங்களுடைய கஷ்டத்தை நான் எடுத்துக்கணுமா? அவங்களோட பெயினை நான் எடுத்துக்கணுமா? அவங்களோட கடனை நான் தீர்க்கணுமா? அவங்களோட பிரச்சனையில் நான் உள்ளே போகணுமானா நிச்சயமா அப்படிப்பட்ட பெரிய காரியங்களாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சிம்பிளாக 2 காரியத்தை செய்தால் போதும், அவங்களுடைய பாரத்தை நம்ம சுமந்து தீர்க்க முடியும். எப்படின்னு சொன்னால், முதலாவது காரியம், அவங்களுக்காக நம்ம நேசிக்கிறோம், அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க தனியாக இருந்தால் தான் பிரச்சனை. அப்படின் போது உங்களுக்காக உங்களுக்கு நிற்க நான் இருக்கிறேன், உங்களுக்கு உதவியாய் உங்களோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக நம்ம அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும். அவங்க தனிமை நீங்கிவிடும். அது மாத்திரம் இல்லை, 2வது நம்ம செய்ய வேண்டிய காரியம், அவங்களுடைய பாரத்தை சுமந்து தீர்ப்பதற்கு நம்ம செவி கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பாரத்தை அவங்க இறக்கி வச்சாலே போதும், அவங்களுடைய பாரம் பாதியாகும்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க சொல்லும்போது நம்ம அதை பொறுமையாக உட்காந்து கேட்டால் மாத்திரம் போதும். நம்ம எந்த ஒரு ஐடியாவும் அட்வைஸும் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க சுயநினைவோ கூட அமைதியாக உட்காந்து சிந்திச்சாங்கன்னா அவங்க பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவங்களுக்கே 100% தெரியும். அதனால் அட்வைஸோ ஐடியாஸோ யாருக்கும் தேவையில்லை. ஆனால் அவங்க பாரத்தை ஷேர் பண்ணும்போது கேட்கறதுக்கு செவிகள் வேண்டும். அப்படி நம்ம பொறுமையோடு உட்காந்து அவங்க ஷேர் பண்ணும்போது அமைதியாக உட்காந்து கேட்டால் மாத்திரம் போதும். அவங்க ஷேர் பண்ணுற வேலையில் அவங்க பாரம் பாதியாக குறையும். அப்போ குறைஞ்சு அவங்க சுயநினைவுக்கு வரும்போது அவங்க பொறுமையாக நிதானமாய் அவங்களுடைய பாரத்திலிருந்து வெளியே வர வழியை அவங்களே கண்டு கொள்வாங்க. அப்போ நம்ம முக்கியமாக மற்றவர்கள் பாரத்தை சுமக்கணும்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய சிம்பிளான 2 காரியம், அவங்களுக்காக நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். 2வது அவங்க பாரத்தை சொல்லும்போது நம்ம பொறுமையாக உட்காந்து கேட்கணும். இது 2 மட்டும் செஞ்சாலே நம்ம கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றியவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.